இன்றைக்கான புருஷார்த்தம். இன்று பாபா குழந்தைகளை பார்த்து கதைக்கின்றார். குழந்தைகளே, இப்போது சீக்கிரம் தந்தையைப் போல ஆகி தந்தையின் கரங்களில் ஐக்கியமாகுங்கள். குழந்தைகள் சொன்னார்கள், பாபா, நாங்களும் உங்களைப் போல ஆகி உங்கள் கரங்களில் ஒன்றிணைந்த அதீத மகிழ்ச்சியை அனுபவிக்க அவசரப்படுகிறோம். பின்பு பாபா சொல்கின்றார், குழந்தைகளே, இதற்காக உலகில் இருக்கும்போது முதலில் நீங்கள் எப்போதும் ஒரு நிலையான நிலையில் நிலையாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, உங்கள் உடல், மனம், செல்வம், மக்கள், ஞானம் ஆகியவற்றால் சிவபாபாவுக்கு நீங்கள் எதை அர்ப்பணித்திருக்கின்றீர்களோ அதன் மீது உங்களுக்கு எந்த பற்றுதலும் இருக்கக்கூடாது. அதாவது உங்கள் மனம் மற்றும் புத்தி அதற்குள் செல்லக்கூடாது. குழந்தைகளே, நீங்கள் பாபாவுக்கு அர்ப்பணித்த உடலை சிவபாபா உங்கள் மூலமாகவும் இந்த உடலை நன்கு கவனித்துக் கொள்வார். மேலும் உங்கள் அனைத்து கணக்குகளையும் எளிதாக தீர்ப்பார். அதேபோல் உங்கள் மனதில் எந்த எண்ணங்கள் வந்தாலும் நீங்கள் அவற்றை தந்தையிடம் ஒப்படைக்கும் போது தந்தை உங்கள் எண்ணங்களை உயர்த்துவார். நல்ல உணர்வுகளாலும் நல்வாழ்த்துக்களாலும் நிரப்புவார். மேலும் உங்களுக்கு ஒருபோதும் பணப்பற்றாக்குறை ஏற்பட விடமாட்டார். மேலும் நிரப்புவார். ஞான செல்வம் கொண்ட நீங்கள் பல பிறவிகளுக்கு செல்வத்தாலும் தானியங்களாலும் நிறைந்திருப்பீர்கள். அவர் ஆத்மாக்களை, அதாவது தன்னுடன் தொடர்பு கொள்ளும் ஆத்மாக்களை நன்றாக கவனித்துக் கொள்வார். மேலும் அவர்களின் கணக்குகளை எளிதாக தீர்த்து தன்னுடன் அழைத்து செல்வார். எனவே குழந்தைகளே, நீங்கள் முழுமையாக சரணடைய வேண்டும். இப்போது கூட உங்கள் நேரம் அல்லது மனம் மற்றும் புத்தி இவற்றில் வீணாகிவிட்டால் நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள். இரண்டாவதாக, உங்களுக்கு நிறைய நம்பிக்கையும் இருக்க வேண்டும். ஒரு சிறு குழந்தை தனது பெற்றோர் மீது முழு நம்பிக்கை வைத்திருப்பது போல பெற்றோர்களும் தங்கள் குழந்தையை நன்றாக கவனித்துக் கொள்கிறார். எந்த பிரச்சனையும் ஏற்படும் போதெல்லாம் அவர்கள் உடனடியாக தங்கள் குழந்தையை தங்கள் மடியில் மறைத்து வைக்கின்றார்கள். வழியில் சேர் இருந்தாலும் பயணத்தின் போது ஓர் அழுக்கு பக்கக்காட்சி இருந்தாலும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தையை தங்கள் மடியில் மறைத்து வைக்கிறார்கள். அதனால் தங்கள் குழந்தை அதை பார்க்காது. அதாவது அவர்கள் தங்கள் குழந்தையை தங்களை விட அதிகமாக கவனித்துக் கொள்கிறார்கள், நேசிக்கிறார்கள். சிவபாபா எப்போதும் குழந்தைகளின் உயர்ந்த அதிர்ஷ்டத்தின் பாடலை பாடுகிறார். அவர் குழந்தைகளை பார்த்தவுடன் பாபா பாபா குழந்தைகளே என்று கூறுகிறார். அதே போல நீங்களும் உங்கள் உயர்ந்த சுயமரியாதையில் நிலையாக இருக்க வேண்டும். சிறந்தவர்களில் சிறந்தவராக மாற வேண்டும். அதாவது தந்தைக்கு சமமாக மாற வேண்டும். சுயமாற்றம் இந்த உலக மாற்றம். ஓம் சாந்தி. நன்றி பாபா.